சோஷியல் மீடியா இதில ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர் உள்ள ஃபோக்கஸ் பண்ணா, என்ன ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? எந்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்? அப்டின்னா, ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு கம்பெனியும், ஒவ்வொரு வியூஸ் வந்து அவங்க அப்டேட் பண்றாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு, அடுத்த 10 வருஷத்துக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஏஐ பேஸ்டு கம்பெனிஸ், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஹைட்ரோ கார்பன் கம்பெனிஸு, சோலார் எனர்ஜி, ரினியூவபிள் எனர்ஜி இந்த மாரி நெறைய செக்டார்ஸ் வந்து அடுத்த 5 வருஷத்தில பூம் ஆகும். பெரிய அளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆகும். அப்படின்னு இந்த மாரிலாம் நெறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சோஷியல் மீடியால பார்க்குறோம். பட் இத ப்ரூவ் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பிராக்டிகலா எந்த செக்டார் வந்து அடுத்த 5லிருந்து 10 வருஷம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டோ இல்ல வேற என்ன ட்ரேடிங் நீங்க இன்வெஸ்ட்மென்ட், கமாடிட்டியோ இல்ல எது போனாலும் பாஸ்ட் ரெக்கார்ட் மட்டும் தான் நம்ம ஃபியூச்சர்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கூடிய இல்ல ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எந்த செக்டார் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்க்ரீனர் ஸ்டாக் ரிலேட்டட் கம்பெனிஸோட வெப்சைட்ல இருந்து நான் உங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதில மேபி ஏதாவது கரெக்ஷன் கூட இருக்கலாம். அது மேபி நீங்க கமெண்ட்ஸ்ல உங்களோட ஃபீட்பேக்க நீங்க ஷேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த 9 செக்டார் நான் இங்க உங்களோட ஷேர் பண்றேன். அதில 9த் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நிஃப்டியோட லாஸ்ட் 10 இயர்ஸ் ரெக்கார்ட்ல நியர்லி 12% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அதாவது ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 12%. இது வந்து பார்த்தீங்கன்னா, பாண்ட விட பெட்டரான ரிட்டர்ன். ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றத விட பெட்டரான ரிட்டர்ன். ஏன்னா, ப எஃப்டி வந்து 4லிருந்து ஒரு 6% ஆவரேஜ் ரிட்டர்ன் வரும். ஷார்ட் டெர்ம் மோர் தென் எ இயர் நம்ம போம்போது. பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 6-10% மேபி சேஃப் பாண்ட்லேருந்து ஹை ரிஸ்க் பாண்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அப்ராக்ஸிமேட்டா 6-10% சொல்லலாம். பட் நிஃப்டி வந்து 12%ன்றது ஒரு பெட்டரான அவுட் பெர்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லலாம். இன்வெஸ்ட்மென்ட் ஓரியன்டடா. இதில வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி. இப்போ இந்த நிஃப்டில நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது நெறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, நீங்க வந்து இடிஎஃப் நிஃப்டி 50 பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸோட இடிஎஃப் நீங்க வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். இல்லன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே 12% ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் சிஏஜிஆர்ன்னு சொல்லுவோம். காம்பவுண்ட் ஆனுவல் குரோத் ரேட். ஆவரேஜா 1 வருஷத்துக்கு அப்படின்னு. 10 வருஷத்துக்குன்னு வரும்போது அதுக்கு அதிகமாகறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, இப்போ இந்த நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறவங்களுக்கு இந்த 2 நீங்க அ பாலிசி யூஸ் பண்ணலாம். ஒண்ணு இடிஎஃப் இன்னொன்னு மியூச்சுவல் ஃபண்ட். இப்ப செக்டாருக்கு வரலாம். 9வது இடம். அதாவது ஃபர்ஸ்ட் நிஃப்டிய விட குறைவான ரிட்டர்ன் குடுத்த இந்த செக்டார் என்ன? ரொம்ப ஒரு மோசமான ரிட்டர்ன் சொல்லலாம். ஏன்னா, பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ விட குறைவான ரிட்டர்ன் தருது அப்படின்னாவே, அது வந்து ஒரு புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில முதல் இடத்துல அ ஃபார்மா நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ். ஸோ 5.5% தான் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எஃப்எம்சிஜி 10.5%. ஐடி இண்டெக்ஸ் எக்ஸாக்ட்டா கிட்டத்தட்ட நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ வந்து மீட் பண்ணியிருக்கு. ரொம்ப க்ளோஸா 12% ரிட்டர்ன். ஐடி இண்டெக்ஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகம் 12.5%. ஆட்டோ இண்டெக்ஸ் 12.6%. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது நிஃப்டி இன்ஃப்ரா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 12.3% தான் ரிட்டர்ன் குடுத்திருக்கு. இப்போ அடுத்த 3 இண்டெக்ஸ் தான் டாப் 3ல இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல. அதில வந்து 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸ். இது வந்து 15.8% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. அடுத்து 2வது இண்டெக்ஸ் ரியல் எஸ்டேட் 17.9% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. முதல் இடத்துல நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் 18.8% ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஏன் இந்த பாஸ்ட் 10 இயர்ஸ் ரெக்கார்ட் நம்ம பார்க்குறோம்னா, இதில இருந்து நம்ம 2 விஷயம் எடுத்துக்கலாம். பாஸ்ட் 10 இயர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண துறை அடுத்த 10 வருஷத்துல பெர்ஃபார்ம் பண்ணுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணல, நிஃப்டிய விட குறைவான ரிட்டர்ன் குறைவான பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா, மேபி நிஃப்டி தொடர்ந்து இன்கிரீஸ் ஆக இந்த பெர்ஃபார்ம் பண்ணாத இண்டெக்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து டிமாண்ட் அண்ட் சப்ளை இண்டஸ்ட்ரியல் முக்கியமா இப்ப இந்த கோவிட் பேண்டமிக் 2020க்கு அப்புறம் ஃபார்மா ஹெல்த் கேர் இண்டெக்ஸ்ல ஃபோக்கஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நம்ம இந்த ஃபார்மா இண்டெக்ஸ் ரொம்ப வொர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எல்லா துறையும் கம்பேர் பண்ணும்போது, ஸோ அப்போ ஃபார்மா வந்து நம்ம அடுத்த 5 to 10 இயர்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வேல்யூவேஷன் வைஸ் நிஃப்டியை விட மேபி அது குறைவா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அதோட ஃபேர் வேல்யூ இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து மேபி க்ளோஸ் டு அந்த ஃபேர் வேல்யூவில் ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம்.
பட் லாஸ்ட் 10 இயர்ஸில் நிஃப்டியை விட ஹையர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஸ்டாக் அடுத்த 10 வருஷமும் தராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதோட டிமாண்ட் இல்லை அந்த இண்டஸ்ட்ரியோட க்ரோத் அதிகமாக அந்த துறையில் இருக்கிற பங்குகளோட வேல்யூவேஷனும் இல்லை ஃபோர்காஸ்டிங்கும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அடுத்த 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு எந்த செக்டார் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.